சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், சுனில், யோகி பாபு, தமன்னா, ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கேமியோவில் மோகன்லால், சிவராஜ்குமார் மற்றும் பாலையா முக்கியமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் விறுவிறுப்பாக ஷூட்டிங்காக நடத்தப்பட்டு வருதாம். ஷூட்டிங்க்கு நடுவே இடைவெளியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இமயமலை பயணம் சென்றிருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. நெல்சன் அவர்களுமே இந்த படத்தை பற்றி என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க, ஏன்னா அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் இந்த படத்தோட ஹைப் ரொம்ப அதிகமாகிடும். அது எந்த அளவுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் ரொம்ப அடக்கி வாசிச்சிட்டாரு. ரஜினிகாந்துமே பார்த்திங்கன்னா இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் பயங்கரமாக உருவாக்கி கொண்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ப்ரோமோ டீசர் விட்டுருந்தாங்க. டீசரே பார்க்குறதுக்கு ரொம்பவே கலக்கலாக இருந்தது. ஆனால் இந்த ப்ரோமோ டீசரில் ரஜினி இல்லை என சொல்லப்பட்டது. ஆனாலும் அந்த ப்ரோமோ டீசரில் ரஜினி தான் நடிச்சிருக்காரு என அடுத்தடுத்து ஸ்டில்ஸ் மற்றும் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி நெல்சன் நிரூபிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. அட்லீஸ்ட் ட்ரெய்லர் இல்லைனாலும் டீசரை எதிர்பார்க்கலாம் எனவும் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு அது செம ட்ரீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேமியோவாக இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை என அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களோ ரஜினிகாந்திடம் என்ன வேண்டுகோள் வச்சுருக்காங்கன்னா, இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் கூலி படத்தில் விட்டதை பிடிச்சே ஆகணும். ஏன்னா கூலி படத்தில் உங்களை ரொம்பவே எதிர்பார்த்தோம். கடைசியில் அந்த படம் லோகேஷ் எங்களை ஏமாற்றிட்டார். கண்டிப்பாக நெல்சன் ஏமாற்ற மாட்டார். உங்களை எந்த மாதிரி பார்க்கணுமோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்ப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என ரசிகர்களுமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ரஜினிகாந்துமே பார்த்திங்கன்னா நெல்சன் கூட்டணி, அதாவது நெல்சன் ரஜினி இந்த ஜெயிலர் கூட்டணி வெற்றி பெற்றா அடுத்து ரஜினி கமல் படத்தையும் நெல்சன் தான் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அதனால் தீபாவளிக்கு இந்த படத்தோட டீசரை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் திரையில் ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.